படிக்கட்டுமா? படிங்க. அது வீடு இல்லை, கலைக்கோயில். அந்த கலைக்கோயிலுக்குள் நான் பயபக்தியுடன் நுழைகிறேன். அங்கே அட்டகாசமான சிரிப்புடன் என்னை வரவேற்கிறார் அந்த இளைஞர், ஓவிய கலைஞர். அடடா, அது மாபெரும் கலைஞன் கூறிய கர்வ புன்னகை இல்லை, ஒரு விசாலமான இதயத்தின். போதும் 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 போதும், என்னால தாங்க முடியாது. கிலோ கணக்குல ஐஸ் வைக்கிறேன்னா முழுசா படிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க நல்லா தான் எழுதிருப்பீங்க. பேட்டியை பிரஸ் கொடுத்துருங்க. அப்புறம் சொல்லுங்க. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல பொண்ணு. அப்புறம் புத்திசாலி பொண்ணு. இன்னும் துடுக்குத்தனமா பேசுற பொண்ணு. மனசுல நினைக்கிறத மறைக்காம சொல்ற கேரக்டர். அப்போ நான் இப்ப மனசுல நினைக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டுமா? ஐ லவ் யூ. அண்ணம், தயவு செஞ்சு நான் சொல்லதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீ ஐ அம் சாரி. நீனே சொல்லுங்க. இந்த நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீல ஒரு அன்பு இருக்கு, நீல ஒரு உறவு இருக்கு, நீல ஒரு உரிமை இருக்கு. முதல் பார்வையிலே உங்க இதயத்துல ஆழமா பதிஞ்சிட்டேன்னு சொன்னீங்க. அந்த இடத்தை நிரந்தரம் ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ணம், இந்த வீட்டுல நான் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேனே, அது போய். ஒரு பெண் தெய்வத்தோட பிரிக்க முடியாத நினைவுகளோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல எங்க எங்க பார்த்தாலும் அவதான் இருக்கா, என் இதயத்திலேயும் அவதான் இருக்கா. ஒரு நாள் நான் எதிர்பார்க்காத சமயத்துல அவ இந்த வீட்டுக்கு வந்தா. ரெடிமா? நீ போய் ட்ரெஸ் பண்ணிக்குமா?
இந்தாம்மா. என்ன கையில பிளாஸ்டர்? என்ன விஷயம் சொல்லு. எங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. மரணத்தோட போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்ல. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். ஆனா யாரும் உதவல. கடைசியில என் ரத்தத்தை தானம் பண்ணிட்டு பணம் வாங்கினேன். அந்த பணத்தையும் நான் பஸ்ல வரும்போது பறி கொடுத்துட்டேன். என்ன செய்யறதுன்னு புரியாத நிலைமையில நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன். அப்பதான் இவரை சந்திச்சேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குன்னு சொன்னாரு. எதை பத்தியும் யோசிக்காம இங்க வந்துட்டேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். ஒரு நிமிஷம். பர்சு கீழே கந்தத சத்தியமா சொல்றமா, பணம் வந்து தெரியாதுமா. இந்த வச்சுக்கோ. ஒன்னா எண்ணி பாருமா, கரெக்டா இருக்கும், பைசா குறையாது. பணம் தான் நிறைய கொடுத்துருக்கீங்களே. பரவாயில்ல, இதையும் வச்சுக்க. நான் வரேன் சார். வரேன் சார். வாங்கி போட்ட பணத்தை மருந்து வாங்க கொடுத்திருந்தீங்கன்னா நான் எங்க அம்மாவை காப்பாத்திருப்பேன்னு. பாவம், தற்கொலை கேஸ் போட்டிருக்கு. சின்ன பொண்ணா இருக்கா, என்ன தப்பு பண்ணாலும் தெரியல. பார்த்தா பாவமாக்குது. யாரா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்களையா. அட நீ சொப்பாருமா, மேல கைய வச்சா போலீஸ்காரன் கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்ம உசுர எடுத்துருவான். எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஹாஸ்பிடல் கொண்டு போலாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு கை கொடுங்கப்பா. மாடலிங் பண்ணிட்டோமே நீ மனசொடிஞ்சு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணது முட்டாள்தனம். ஒரு ஓவியனுக்கு முன்னால் நிர்வாணமா நிக்கிறதுல அசிங்கங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இது ஒரு கலை, ஒரு தொழில். மொத்தத்துல இது ஒரு புனிதமான விஷயம். அதையே தொழிலா வச்சிருக்கிறவங்களுக்கு வேணும்னா அது புனிதமா இருக்கலாம். ஆனா எனக்கு உங்களுக்கு முன்னாடி நின்ன அந்த 1 மணி நேரத்துல நான் எந்த அளவுக்கு புழுங்கி செத்தேன்னு உங்களுக்கு தெரியாது. காசுக்காக உடம்ப வித்த இந்த பாவத்தை சுமந்துக்கிட்டு என்ன வாழ சொல்றீங்களா? அதை நான் பாவம் சொல்ல மாட்டேன்மா, அதுக்கு பேர் தியாகம். அந்த தியாகத்துக்கு தான் பலனே இல்லாம போச்சு. எங்க அம்மாவே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக வாழணும்? உங்க அம்மாவுடைய கனவுகளுக்காக. அவங்களதான் நீ காப்பாற்ற முடியாம போச்சு. உன் எதிர்காலத்தை பத்தி அவங்க கண்ட கனவுகளையாவது நீ காப்பாற்ற வேண்டாமா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா அதான் நீ அவங்களுக்கு செலுத்துற அஞ்சலி. கல்யாணம், அதை கண்டுதான் நான் பயப்படுறேன். என்னதான் கௌரவமா சொன்னாலும் நான் செஞ்சது விபச்சாரம் தான். ஒரு பெரிய களங்கத்தை சுமந்துக்கிட்டு என்ன ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க எனக்கு என்னங்க தகுதி இருக்கு? அது துரோகம் இல்லையா? இதோ பாருமா, நீ யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கப்பட்டதானே இந்த பிரச்சனை. எனக்கு வாழ்க்கப்பட்டா உன் மேல இருக்கிற அனுதாபத்தினால நான் இது சொல்லல. தியாகி ஆகணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை. வாழ்க்கையில எனக்கும் ஒரு துணை தேவை. அந்த துணை உன்ன மாதிரி ஒரு உன்னதமான பெண்ணா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ என்ன சொல்ற?
குட் மார்னிங். ஐயே இதென்னங்க வேஷம்? போர்வை சுத்திட்டு வந்து நிக்கிறீங்க. இத கூட சுத்திட்டு வரலன்னா அசிங்கமா இருக்கும். முதல்ல குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே. ஐயோ கொஞ்சம் இருங்க. போங்க. அது இருக்கட்டும், உங்ககிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல, அப்புறம் விஷயம் மறந்துடுவேன். ஐயோ என்னங்க இது? இந்த இடத்துல நின்னுக்கிட்டு யாராவது பாத்துட்டு போறாங்க. பாக்கட்டுமே, நான் லைசென்ஸோட தானே பண்றேன். ஏன் பொண்டாட்டி ஏன் வீடு, நான் கொஞ்சம் வேற யார் கொஞ்சம் வாங்க. ஐயோ நேரம் காலமே கிடையாது. ஐயோ போங்க போங்க. ஓகே ஓகே. ஏய் ஐயோ என்னங்க இது? வேண்டாங்க. ஏய் ஏய் இந்தாங்க பாலாவது சாப்பிடுங்க. இப்படி காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருந்தா உடம்பே என்னத்துக்காகும்? என்னங்க நான் உங்களை கேட்காம அவங்கள வேலையில இருந்து நிறுத்தினது தப்புதாங்க. நீ நேத்து வந்தவ, அவங்க எல்லாம் எவ்வளவு நாளா என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் சம்பளத்துக்கு வந்தவங்க, நான் சம்சாரமா வந்தவ. உங்களுக்கு வர நல்லது கெட்டது நல்லது கெட்டது எனக்கு தெரியாதா? நான் என்ன பைத்தியக்காரனா? அவங்க எல்லாம் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட கையை கட்டிக்கிட்டு நிக்க வேண்டியவங்க உங்களை பத்தி கேவலமா பேசும்போது நான் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? சமயக்காரி சமையல மிளகா பொடி அள்ளி கொட்டுறா. ஏண்டின்னு கேட்டா ஐயா தண்ணி அடிக்கிறவரு இப்படித்தான் காரமா சாப்பிடுவாருங்கிறா. சரி அதை விடுங்க. நேத்து டிரைவர் என்ன பண்ணா தெரியுமா? கார் ஷெட்ல இருந்து எடுக்கும் போது லெஃப்ட்ல அடிச்சிட்டான். கேட்டா ஐயா குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு ஓட்டுறாரு, அவர் எங்கேயாவது இடிச்சிருப்பாரு, அதுக்கு ஞாயிறு பண்றதுன்னு திமிரா பேசுறான். அதையும் விட்டுடுங்க. தோட்டக்காரனை கடைக்கு அனுப்பிச்சு எந்த பொருளை வாங்கிட்டு வர சொன்னாலும் பாதிக்கு பாதி கமிஷன். கேட்டா ஐயாவே கேக்குறது இல்ல, நீ என்ன கேக்குறதுங்கிறா. அது கூட மன்னிச்சிடலாங்க. உங்க கூடவே ஒட்டிட்டு இருக்கானே பாவாட, நேத்து உங்க கூடவே சேர்ந்து குடிச்சிட்டு உங்க மேலேயே காலை தூக்கி போட்டுட்டு நம்ம பெட்ல படுத்திருந்தத பார்த்ததோ எனக்கு அப்படியே நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற உரிமையை விட நான் பகிர்ந்துப்பேன். ஆனா உங்ககிட்ட எனக்கு இருக்கிற உரிமையை மட்டும் நான் யாரோடைய பகுதிக்கு தயாரா இல்ல. இதுக்கு தானே உங்களுக்கு வேலைக்காரங்க வேணும். நீங்க குடிங்க, நான் வேணாங்கள. ஆனா அதுக்காக வேலைக்காரங்களோட சேர்ந்துதான் குடிக்கணுமா? அது நமக்கு அவமானம் இல்ல? வேலைக்காரங்களை நிறுத்த எனக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சு நிறுத்திட்டேன். ஆனா நீங்க குடிக்கிறத நிறுத்த எனக்கு உரிமை இல்ல. குடிங்க. இதோ பாரு, இதுக்கு மேலேயும் குடிச்சா நான் மனுஷனே இல்லை.